பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சனிக்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். என் ஜனமாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தர், இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். கவனிங்க, ஈசாக்குக்கு பெண் பார்ப்பதற்காக ஆபிரகாம் எலியேசரை அனுப்புகிறான். எலியேசர் ஜெபிக்கிற ஜெபம் இது. கவனிங்க, நாம் திருமணத்திற்காக ஜெபிக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட 21 வயது தாண்டிவிட்டால், இல்லை என்றால் 20 வயது நமக்கு நிறைவேறிவிட்டால், அதற்கு பிறகு நம்முடைய எதிர்காலத்திற்காக ஜெபிக்க வேண்டும். நல்ல திருமணத்திற்காக ஜெபிக்க வேண்டும். நல்ல கணவனுக்காக, நல்ல மனைவிக்காக ஜெபிக்க வேண்டும். திருமண ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். சரியான நேரம் வந்தது. இப்ப ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்படி எலியேசரை அனுப்பும் பொழுது எலியேசர் எப்படி ஜெபிக்கிறாருங்க? என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரிய சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். நீங்க ஜெபிச்சா கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற துணையை தருவார். நீ ஜெபிக்கல, ஏடாகடமான துணை வந்து மாட்டிக்கும். முன்னுக்கும் பின்னுக்கும் இழுக்கிறதாய் மாறிவிடும். பாருங்க, அப்புறம் சொல்லுவீங்க, இந்த கழுதைக்கு வாக்கப்பட்டேன், இந்த கழுதை என்னை உதைக்குதுவீங்க. அவர் சொல்லுவார், இந்த எரும மாட்டை கட்டிட்டு வந்த நகர மாட்டேங்குது அடுமார். அப்போ கடைசி நீங்கள் கழுதையாயிருவீங்க, எரும மாடாயிருவீங்க. ஆனால் நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா கழுதையும் வராது, எரும மாடும் வராது. கர்த்தர் ஏற்ற துணையை தருவார். திருமணத்திற்காக பிள்ளைகள் 20 வயது ஆணாகவே ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் தன் துணைக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏற்ற காலத்திலே நல்ல ஒரு திருமணத்தை தருவார் என்பதை மறந்து விடார்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.